ஹலோ மக்களே! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட முதல் இண்டிபெண்டன்ஸ் டே எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெங்களூர். ஸோ நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் பார்க்குற ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே இது. ஸோ இந்த நாள் வந்து எனக்கு எப்படி போச்சு, நான் என்னென்ன பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் நிக்கிற இடம் வந்து எதுனா பிரிகேட் ரோடு. ஸோ இந்த பிரிகேட் ரோடு சிக்னல் பக்கத்துல நின்னுட்டு இருக்கோம். இந்த ரோடு வழியா தான் இப்படி நடந்து நம்ம வந்து எம்ஜி ரோடு போக போறோம். அங்க இருந்து அப்படியே கபன் பார்க் போறோம். கபன் பார்க்ல இருந்து அது அப்படியே வந்து விதான் சௌதா போறோம். ஸோ விதான் சௌதால வந்து ஈவினிங் வந்து லைட் ஷோ இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ சிக்னல்ல இருந்து அப்படி வந்துட்டு எம்ஜி ரோடு போற வழியில பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட் இருக்கு. இது பிரிகேட் ரோடு, சர்ச் ஸ்ட்ரீட் அண்ட் எம்ஜி ரோடு எல்லாமே வந்து ஒரு ஷாப்பிங் ஏரியா தான். ஸோ ரொம்ப பிராண்டடு ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரோடுகளை பற்றி, இங்கே உள்ள கடைகள் பற்றி நான் வேற வீடியோக்களில் நல்லா விரிவாக நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து எம்ஜி ரோடு மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு, ஸோ இந்த பாலத்துக்கு கீழே அந்த ட்ரெயின் எந்த லைனில் போதோ அதே டேரக்ஷனில் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போனோம்னா நமக்கு வந்து கபன் பார்க் வந்துடும். ஸோ அது உள்ளே போயிட்டு அப்படியே கிராஸ் பண்ணோம்னா விதான் சௌதா வந்துடும். ஸோ போகிற வழிகளில் அப்படியே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எடுத்தது. ஆனால் நம்ம லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. திருநெல்வேலியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் எடுத்துப்பேன் நான். போகிற இடம், வர இடம், முக்கியமான நிகழ்வுகள். அங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ எடுத்தது ஜனவரி 26 குடியரசு திருநாள். ஸோ விஓசி கிரவுண்ட் பக்கம். ஸோ அந்த சைடு தான் நம்ம வீடுங்கிறனால போயிட்டு நல்லா நிறைய வீடியோ எடுத்து வச்சுட்டோம். ஆனால் அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால அந்த வீடியோ போஸ்டே பண்ணலை. ஸோ இந்த சேனல் ஆரம்பிச்சும் பார்த்தீங்கன்னா நவம்பர்ல நான் ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல. அந்த போடுற வீடியோஸ் ஒரே ஒரு வீடியோ போட்டேன் சவுத் பஜார் பற்றி. அதுல தான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளோ கன்றாவியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்த வீடியோக்கள்ல வாய்ஸ் ஓவரே கொடுக்கல. ஜஸ்ட் மியூசிக் மட்டும் போட்டு வீடியோ பண்ணோம். ஆனா இப்ப வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போடலைங்களா அப்படியே விட்டுட்டேன். இப்போ இங்கே நாங்கள் திடீர்னு தான் இங்கே ஷிஃப்ட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால சேனலுக்கு நேமும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி லைஃப் விளாக் தான் இருக்குது. ஆனால் இது வராத விதமா இங்கே வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகுறதுனால திருநெல்வேலி நேம் வச்சுட்டு இங்கே உள்ளது எப்படி போட எனக்கு யோசனையா இருந்துச்சு. பரவாயில்ல ரெண்டுமே ஷேர் பண்ணி போடலாம். அப்போ வந்து ஜூன்ல பார்த்தா ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் கூட இருந்தாங்க. இந்த மே அந்த டைம்ல ஏற்கனவே போட்ட ஒரு 5-6 வீடியோஸ் வந்து கொஞ்சம் போயிருந்துச்சு. ஸோ அதனால சரி மறுபடியும் வந்து ஐயோ சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் கூடியிருக்காங்களே அப்படின்ட்டு தான் சரி இங்குள்ள அனுபவத்தை நம்ம அப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து சும்மா ஷார்ட் வீடியோ மட்டும் ஒரு 6 மாசமா கழிச்சு ஒரு 2-3 ஷார்ட் வீடியோஸ் மட்டும் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலைல வந்து யூடியூபோட ரூல்ஸுமே மாறிக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், ஃபேஸ் காமிச்சு போடணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்றேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டோம். அந்த எம்ஜி ரோடோட இந்த சைடு அப்படின்னு அந்த பக்கம் தான் காட்டுறேன். லெஃப்ட் சைட்ல இது வந்து அந்த மெட்ரோல இறங்கி எம்ஜி ரோடு இந்த பக்கம் வர்றவங்க. இதே மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கி அந்த பக்கம் சவுத் சைடு போனோம்னா சர்ச் ஸ்ட்ரீட். ஸோ 2 பக்கம் போனோம். சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு அந்த சைடா போனோம். எம்ஜி ரோடுக்கு நம்ம வரணும்னா இந்த சைடா வந்து நார்த் சைட்ல வந்து வெளியில வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு. இந்த இடத்துல எல்லாம் நின்றுட்டு நான் எனக்கு நகலவே முடியல. அடுத்து வர்ற வண்டிகளை எடுத்துட்டு எங்க வீட்டுல தான் போகணுட்டு நான் நின்று அப்படியே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆட்டோக்கள் அவ்வளோ பெரிய கொடியை கடித்து பரபரப்பா போச்சு. ஸோ இங்க வந்து ஒரு யானை ஒரு சிலை மாதிரி வச்சிருந்தாங்க.
ஸோ இன்னும் நம்ம அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம பார்க்கல, படிக்கல. அடுத்து இந்த உள்ள ஏரியா பத்தி கொஞ்சம் விரிவா போடும்போது அத பத்தி இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கலாம். இப்ப அப்படியே போற போக்குல அந்த இடங்கள பார்த்துட்டு, அப்படியே என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க நம்ம அந்த மெட்ரோ ட்ரெயின் மேல போகுது. அந்த பாலத்துக்கு கீழ கூடி தான் நடந்து போறோம். இப்படி போற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் சைடுல சுவர்ல எல்லாமே அப்படியே வந்து பெயிண்டிங் இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேங்க. அந்த இத கடந்து போறதுக்கு. மெதுவா பார்த்துட்டு இங்க பாருங்க. இது பாம்பு கட்டுற நேரம் மாரி இருந்துச்சு. அதுல அப்படியே சின்னதா ஒரு வாக் பண்ணிட்டு, அது அப்படியே போனோம். போற வழியிலுமே நெறைய பெங்களூர் சிட்டி பத்தின ஒரு ஹிஸ்டரி எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. ஓகே. அந்த பாலத்தெல்லாம் தாண்டி நம்ம இங்க வந்துட்டோம். இந்த சிக்னல்ட்ட வந்தாச்சு. இப்ப இந்த வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, சிவாஜி நகர்லேருந்து வர்ற ரோடு இது. ஸோ அது மாரி அந்த அதான் சிஎம் வந்து கொடியேத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரோட வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க போல. அதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த சைடு ரோடு வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ரோட அப்படியே கிராஸ் பண்ணி இந்த ஆட்டோ போற டைரக்ஷன். ஸோ அப்படியே நம்ம போனோம்னா கಬ್ಬன் பார்க் வந்துரும். ஆனா லைட்டா இடையில வந்து கொஞ்சம் மழை தூறுச்சு. ஸோ நாங்களும் இந்த சைடா வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஏன்னா மேல ட்ரெயின் நாங்க நடந்து வரும்போதே நெறைய போச்சு. சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா இந்த சைடுல நின்னுட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த பாலத்துலருந்து இந்த பக்கமா வந்துட்டேன். ஸோ வந்து அந்த சிக்னல் பார்த்தோம். இங்க இருந்து பாருங்க அந்த ஸ்டேஷன் ரொம்பவே பக்கம். கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருக்கோம். இதுதான் ஸ்டேஷன். ஸோ அந்த ஸ்டேஷன் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்றேன். ஸோ நம்ம ரோட அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு அப்படியே நேரா போனோம். போனோம்னா கಬ್ಬன் பார்க் வந்து வந்துரும். ஸோ சிக்னல்ல கிராஸ் பண்ற டைம்ல தான் இத எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே ஆட்டோ, சைக்கிள்ல நெறைய பேர் போனாங்க. கொடி கட்டிட்டுலாம் போனாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுக்கு நான் இந்த ரூட்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒருவேள தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்க, பக்கத்துல பிஜில தங்கி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். என்னைக்காவது பார்த்தாங்கன்னா. ஏன்னா இது நடந்து போற தூரம் தான். என்னோட பொண்ணுமே எங்க ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப நான் சொல்லிட்டே இருந்திருக்கேன். இவ்வளோ தூரம் தான் இருக்கு, இவ்வளோ பக்கம் தான் இருக்கு. இந்த டைம் இங்க போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இத சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ரோட கிராஸ் பண்ணி நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். வந்துட்டு இந்த மரங்கள்லாம் தெரியுதுல. ஸோ அந்த பக்கமா நான் போகணும், கிராஸ் பண்ணணும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போற வழியிலேயே இந்த போர்டு வந்து எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம்னு பேக் சைடுல காமிச்சுட்டு அப்படின்னு போறோம். நான் நிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, என்னோட இதுல லெஃப்ட் சைடு வந்து இந்த சர்ச், மார்க் சர்ச், சென்ட் மார்க் சர்ச். இதுல பாருங்க, இதுலலாம் கಬ್ಬன் பார்க்கு, ராஜ்பவன். ஸோ ராஜ்பவன்னு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம விதான் சௌதாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. வந்து இங்குள்ள சட்டமன்ற கட்டிடம் தான். ஸோ நம்ம கிராஸ் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கேன். இங்க ஒரு ஹோட்டலா கடையான்னு தெரியல. ஸோ இந்த சர்ச்சுக்கு முன்னாடி நிக்கிறேன். ஸோ நின்னுட்டு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, கಬ್ಬன் பார்க் தான். ஸோ நம்ம இப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அப்படியே வந்துட்டு நடந்த தூரம் என்னமோ ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆனா நாங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நின்னுட்டே வந்தோம். ஸோ இங்க வந்துட்டு ஒரு சுட்ட சோளம் வாங்கிட்டு அப்படியே வந்து கಬ್ಬன் பார்க்குக்குள்ள நம்ம வந்து என்டர் ஆக போறோம். என்டர் ஆயிட்டு என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருக்கோம். ஸோ கಬ್ಬன் பார்க்குக்கு வந்து நெறைய என்ட்ரன்ஸ் இருக்கு. அதுல இது ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ். இது வந்து சென்ட் மார்க் சர்ச்சோட பக்கத்துல இருக்கு. ஸோ இங்க இருந்து இதுல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அக்வாரியம் இருக்கு. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. எல்லாமே ₹30 டிக்கெட் நினைக்கிறேன். போட்டிங் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்க போகல. அப்படியே பார்க்குக்குள்ள வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே இந்த குட்டீஸ் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த சோளத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ அக்வாரியம் வந்து இங்க பக்கத்துல இருக்கு. இது தெரியாம நான் பொண்ணெல்லாம் முன்னாடி ரொம்ப உள்ள நடந்து நடந்து தேடிட்டுலாம் இருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே நடக்கும். ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சிட்டில இருக்க ஒரு ஒரு முக்கியமான மெயின் பார்க். நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் பட ஷூட்டிங்ஸ்லாம் இங்கே நடக்கும்னு சொல்லுவாங்க. நடந்திருக்கு. இந்த ஏரியா வந்து ரொம்ப தூரம். உள்ள கூடி அப்படியே நடந்துட்டே இருந்தா ரொம்ப எனக்கே ஒரு நாள் இந்த கಬ್ಬன் பார்க் பத்தியே நம்ம போடலாம்.
ஸோ பார்க்கலாம். ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இது உள்ள கூடிய அப்படியே அடர்ந்த காடு அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள கூடி தான் போனோம். மூலிகை காடு அந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா வந்துட்டு இருக்கப்ப இந்த சைடில் வந்து பேண்ட், அதாவது மிலிட்ரியில் உள்ளவங்க நினைக்கிறேன், உட்காந்து மியூசிக் இருக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் அதை கொஞ்சம் கேளுங்க. सर मैं स्टैंड में ले रहा हूँ. हाँ सर, हाँ सर, ऑफिस गेट ओपन ಮಾಡ್ತಾರೆ. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே திரும்பினோம்னா த கிரேட் பில்டிங், விட்டல் மலை அவரோட வீடு தான் இது. ஸோ நான் அந்த வீடை இந்த சைடு ஆப்போசிட் திரும்பி பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப இப்போ நான் தான் கை வச்சு மறைச்சு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இது இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு திருப்பி வந்தது. ஏன்னா அந்த சைடு ஆப்போசிட்ல பசங்க நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. கை அங்கே நீட்டி இங்கே நீட்டியே தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் எனக்கு இப்போ ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் கை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பில்டிங்க்கு மேலே மட்டும் டச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நிறைய நார்த் இந்தியஸ் பசங்க தான் அங்கே நின்றுட்டு அந்த பில்டிங் இந்த பார்க்கில் எந்த சைடு அங்கிட்டு இங்கே போனாலும் எங்கே போனாலும் அதோட வியூ இருந்துச்சு. ஸோ இதுக்கு அந்த பில்டிங்கு அந்த சைட்லேருந்து ஒரு கேட் இருக்குது. ஸோ அந்த வீடு தான் இது. நானுமே நிறைய வாக்கிங் போகிறப்ப பாப்பா கூட காலேஜ் போகிறப்பெல்லாம் அந்த பில்டிங் வந்து அந்த சைடில் தெரியும். ரொம்ப நாளுக்கு நான் கவனிக்க அப்புறமா தான் பார்த்தேன். ஒவ்வொரு நாள் அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் அண்டு இது வந்து ஒரு சென்ட்ரல் லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரிக்கு முன்னாடி தான் இந்த ரோஸ் கார்டன் இருக்குது. ஸோ இந்த பார்க்குக்குள்ளே தான் இந்த லைப்ரரின்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே இதில் இருந்து கொஞ்சம் பக்கம் தான் உள்ள இருக்கிற இடங்கள்னா 6 மணிக்கு தான் லைட் ஷோ ஆரம்பிக்கும். அதான் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு 5:30 5 o'clock 5:30 தான் இருக்கும். அந்த மாதிரி அங்கே மியூசிக் பார்த்தீங்கன்னா 4 to 6 அந்த டைம் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கே தான் உட்காந்து கேட்டுட்டு நிறைய சினிமா பாடல்கள், அதாவது தேசபக்தி பாடல்கள் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. உயிரே படத்துல ரோஜா படம் அந்த படத்துல வந்து பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய ஹிந்தி சாங்ஸும் பாடவும் செஞ்சாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். லாஸ்ட் சாங்ஸ் பார்க்கலாம். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க சரியா. என்னோட வாய்ஸ்மே கொஞ்சம் கிளியரா இல்லை இங்கே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா பேசுகிற ட்ரை பண்ணுறேன்.
அப்படியே இங்க உட்காந்துட்டு இந்த பக்கம் திருப்பினா நிறைய பேர் அப்படியே அந்த தேசிய கொடி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு கொடி பிடிச்சிட்டு அப்படியே அந்த பார்க் ஃபுல்லா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாச அனுபவமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி போகிற இடத்துல எல்லாம் அப்படியே பல மொழிகள் வந்து கேட்க முடிஞ்சுச்சு. ஹிந்தி ஒரு பக்கம் கேட்கும், ஒரு பக்கம் கன்னடம், ஒரு பக்கம் இங்கிலீஷு, தமிழ் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ அப்படியே பார்க்க விட்டு வெளியில போறோம். ஸோ இது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஹைகோர்ட்டோட ஒரு பக்கம் ஒரு கேட்டு சைடு தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல உள்ள கேட்லேயே உள்ள போனா ஹைகோர்ட்டுக்கு உள்ள போகலாம். நம்ம இப்போ பார்க்க விட்டு வெளியில வர்றோம். ஸோ இப்போ வெளியில வந்தாச்சு. வெளியில வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கார்ன் ஒன்று வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நடக்கிறப்ப கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே வாங்கிட்டு அங்க விதான் சௌதா போறோம். இதுதான் ஹைகோர்ட். இந்த பில்டிங் தான் ஆப்போசிட்ல பாருங்க. ஸோ இந்த சைடு கேட்டு இங்க இருந்து அது அங்க தூரம் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க த கிரேட் விதான் சௌதா. ஸோ இது விதான் சௌதான்னு சொல்லி நானும் எனக்கு இது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரியல. அப்புறம் பார்த்தா இது வந்து சட்டமன்ற பில்டிங் தான். ஒரு மீனிங் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன் நானு. தெரியும் இங்கதான் சட்டமன்றத்துக்கான கூட்டம் நடக்குதுன்னு. ஆனால் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுன்னு தெரியல. ஸோ கூகுளில் தான் பார்த்தேன். ஸோ சட்டசபை நடக்கிற இடம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இது 1950s அப்புறமா தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கல்லாலே ஆன ஒரு பில்டிங் நினைக்கிறேன். ஸோ லைட்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஸோ இது வந்து மெட்ரோவோட என்ட்ரன்ஸ். ஸோ மெட்ரோவில் வந்தோம்னா இதுதான் நம்ம நிற்கிற இடம். ஸோ இது மெட்ரோலே பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே இந்த ஹைகோர்ட் அந்த பக்கம் இறங்கலாம். ஸோ இந்த சைடு ஒரு 4 வழி இருக்கு வெளியில வர்றதுக்கு. ஸோ இந்த விதான் சௌதாவுக்கும் நம்ம நிற்கிற இந்த ஹைகோர்ட் இந்த சைடுக்கும் சென்டர்ல பஸ்ஸு மற்ற ரோடு இருக்கு, பஸ் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு. நார்மல் டேஸ்லுமே ரொம்ப வைப்ரண்டா இருக்கும். இதுக்கு தனி வீடியோவும் போடலாம். ஸோ இந்த லைட் ஷோவை நீங்களும் பாருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு அங்கே குட்டி பில்டிங் தெரிஞ்சு அந்த மெட்ரோவோட பேக் சைட்லாம் நின்னோம். ஸோ பிள்ளைங்க அதுக்கப்புறம் வந்தாங்க 7 o'clock. ஒரு 1/2 hour தான் நின்னோம். அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. அப்புறம் அறக்க பறக்க அப்படியே வந்து கிளம்பிட்டோம். லைட்டா தூரிச்சு நின்னோம். அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த வைப்பு பாருங்க கொஞ்சம் மக்களே. இந்த ஆட்டோலாம் கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு வைப்பு. ரொம்ப பரபரப்பாவே இருந்துச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே தான் எனக்கு தோணுச்சு ஆர்சிபி கிரிக்கெட் டீம் வின் பண்ணப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து தொடர்ந்து இந்த வீடியோ வந்து ஒரிஜினல் சவுண்ட்லேயே பாருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் வாய்ஸ் அண்டு வீடியோஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கிளியராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எடிட்டிங் வீடியோ வேறு, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கற்றுட்டு அப்படியே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்குது, ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். कल के लिए
ஃபுல் ரெட்டாக ஒன்று சேஞ்ச் ஆச்சு. இது இவ்வளோ கூட்டம் இருக்கு. 2 லைட்டை பார்க்க புஷ்பா போன்ல இருக்கு. அவளோட தான் கொஞ்சம் இறக்குமா போன
ದಯವಿಟ್ಟು ಗಮನಿಸಿ, ಮೈಸೂರು ರಸ್ತೆ ನಿಲ್ದಾಣದ ಕಡೆಗೆ ಹೊರಟಿರುವ ರೈಲು 2ನೇ ನಂಬರ್ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಅನ್ನು ಪ್ರವೇಶಿಸಲಿದೆ. ದಯವಿಟ್ಟು ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ನ ಅಂಚಿನಿಂದ ದೂರ